அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னையிலேருந்து மினி விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸை வெளியே வச்சிடும். ஏன்னா சவுண்டு கொடுத்து நம்மளை பாடாப்படுத்தும். கொஞ்ச நாளைக்கு காஃபி ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எதாவது குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. அதனால் மறுபடியும் காஃபி சூடு பண்ணி குடிச்சிட்டு புதினா எல்லாம் காய வச்சு வச்சுருந்தேன். மசாலா டீ பவுடர் ரெடி பண்ணலான்னு அதை எடுத்து வச்சுட்டு தேன் நெல்லிக்காய் பண்ணுறதுக்கு தேன் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். தேன் நெல்லிக்காய் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 11 மணிக்கு மேலே சாலட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு முளைக்கட்டின பயிறு, பச்சை பயிறு, கேரட்டு, வெள்ளரிக்காய், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நானும் சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். சண்டே அப்படிங்கிறதுனால என்ன குழம்புக்கும் டென்ஷனாக இருக்கும். அதனால் பருப்பு கீரை ஆக்கிடலான்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அரிசி கழுவுனது, காய்கறி கழுவுனது தண்ணி எல்லாத்தையும் இப்போ வேஸ்ட் பண்ணுறதில்ல, செடிக்கு ஊற்றிடலாம் அப்படின்னு அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை முடிச்சதுக்கப்புறம் சாம்பாருக்கு தாளிச்சிடலாம், அதாவது பருப்பு கீரைக்கு. எப்பவும் சாம்பாருக்கு காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம் அரைச்சி தான் சேர்ப்பேன் தாளிக்கு, அப்போ தான் வாசமாக இருக்கும்னு அந்த மாதிரி தான் செஞ்சு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு பீட்ரூட் பொரிச்சிருந்தேன். மதியம் சாப்பாட்டுக்கு பருப்பு கீரையோட பீட்ரூட் தான் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டு. அதை வச்சு சாப்பிட்டாச்சு. மீதி பருப்பு கீரை இருந்துச்சு அப்படின்னா எப்போவும் நைட்டு சப்பாத்தி பண்ணிடுவேன். அதேமாதிரி நைட்டு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டாச்சு.